16 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நகர பேருந்து நிலையத்தினை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் திரு KN நேரு திறந்து வைத்தார். திருவாரூர் மாவட்டத்திற்கு கடந்த 4 ஆண்டுகளில் 1700 கோடி ரூபாய் மதிப்பில் பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். திருவாரூர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நகர பேருந்து நிலையம் 16 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் KN நேரு திறந்து வைத்தார்கள். மாண்புமிகு தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் TRB ராஜா, மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன், நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினர் Y செல்வராஜ், திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி K கலைவாணன் ஆகியோர் உடனிருந்தனர். 15 பேருந்து நிறுத்தம் தடங்களுடன் தரைத்தளத்தில் 95 கடைகளும், முதல் தளத்தில் என 81 கடைகள் என மொத்தம் 176 கடைகளை கொண்டுள்ளன. இந்நிகழ்வில் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்ததாவது: முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பெயரில் அமைய பெற்றுள்ள பேருந்து நிலையம் இன்றைய தினம் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. என்னை போன்றவர்களை உருவாக்கியவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களே. முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் வழியில் செயல்படும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான அரசின் கீழ் திருவாரூரில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 23 எண்ணிக்கையில் 43.97 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் 5 பணிகள் 54 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், தமிழ்நாடு நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தில் 10.142 கிலோமீட்டர் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 43 பணிகளும், நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 37 பணிகள் 4 கோடியே 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், 15வது நிதிக்குழு மானிய திட்டத்தின் கீழ் 57 பணிகள் ரூபாய் 9.30 கோடி மதிப்பீட்டிலும், மாநில நிதிக்குழு மானியத்தின் கீழ் 2 பணிகள் 66 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், மூலதன மானிய நிதியின் கீழ் 3 பணிகள் 2 கோடியே 21 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், இயங்குதல் மற்றும் பராமரித்தல் நிதியின் கீழ் 4 பணிகள் 17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்க திட்டத்தின் கீழ் 2 பணிகள் 1 கோடியே 85 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் 9 பணிகள் 5.56 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் என 185 பணிகள் 78 கோடியே 61 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்றுள்ளது. திருவாரூரில் கலைஞர் நகர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 7 பணிகள் 15.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், அம்ருத் 2.0 திட்டத்தின் கீழ் 78 கோடியே 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், மூலதானிய மானிய நிதியின் கீழ் 1 பணி 4 கோடியே 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், பாதாள சாக்கடை திட்டத்தின் கீழ் 29 கோடியே 46 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் 98 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 86 பணிகள் 8 கோடியே 17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் என 97 பணிகள் 136 கோடியே 32 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் திருவாரூரில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஜூப்ளி மார்க்கெட் பகுதியில் வணிக வளாகம் 8 கோடியே 63 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், மூலதன மானிய நிதி மற்றும் இயங்குதல் பராமரித்தல் பற்றாக்குறை நிதியின் கீழ் பழைய பேருந்து நிலைய தார் சாலை மற்றும் பேருந்து நிறுத்தத்திற்கு டென்சைல் கூரை 66 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், பள்ளி மேம்பாட்டு நிதியின் கீழ் VST தெருவில் அங்கன்வாடி கட்டடம் 16 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமையப்பெற உள்ளது. தமிழ்நாடு அரசின் 4 ஆண்டு காலங்களில் திருவாரூர் மாவட்டத்திற்கு மட்டும் 1700 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் குடிநீர் திட்டங்கள் மூலம் திருவாரூர் மாவட்டம் திருவாரூர், நன்னிலம், கொரடாச்சேரி, மன்னார்குடி, கோட்டூர் மற்றும் திருத்துறைப்பூண்டி ஒன்றியங்களை உள்ளடக்கிய 267 ஊரக குடியிருப்புகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டம் 1127 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. இது முடியும் போது கூடுதலாக 4 லட்சம் மக்களுக்கு 29 MLT குடிநீர் வழங்க இயலும். கொரடாச்சேரி பேரூராட்சியில் ஒரு குடிநீர் திட்டம் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. இது முடியும் போது கூடுதலாக 7000 மக்கள் பயன்பெறுவார்கள். திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள வேதாரண்யம் கூட்டு குடிநீர் திட்டத்தில் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற உள்ளன. மேற்கூறிய திட்டங்கள் தவிர உள்ளூர் நீராதாரங்களான தனி மின்விசை திட்டங்கள் மூலம் 29 MLT குடிநீர் வழங்கப்படுகிறது. ஆக டிசம்பர் 2026 இந்த திட்டங்கள் அனைத்தும் நிறைவுறும் போது திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள மொத்தம்
13 லட்சம் மக்களுக்கு தேவையான 93 MLT குடிநீர் தாராளமாக வழங்க இயலும். இதன் மூலம் 229 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மன்னார்குடி நகராட்சிக்கான பாதாள சாக்கடை திட்டம் நடைபெற்று வருகின்றது. திருவாரூர் நகராட்சி மூலம் 29 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு பாதாள சாக்கடை திட்டம் நடைபெற்று வருகிறது. இதுபோன்று மக்கள் நலன் பெறும் வகையில் பல்வேறு செயல்பாடுகள் திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது என மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் KN நேரு அவர்கள் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் கலைவாணி, திருவாரூர் நகர்மன்ற தலைவர் புவனப்பிரியா செந்தில், திருவாரூர் நகர்மன்ற துணைத் தலைவர் அகிலா சந்திரசேகர், பணி நியமன குழு உறுப்பினர் பிரகாஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். திருவாரூர் நகராட்சிக்கு இந்த 4 ஆண்டு காலத்தில் 78 கோடி 61 லட்சத்துக்கு நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார்கள். இந்த 4 ஆண்டு காலத்தில் மட்டும் திருவாரூர் நகராட்சி நடந்திருக்கிற பணிகள் கலைஞர் நகரோட மேம்பாட்டு திட்டத்தில் 15.5 கோடியும், அம்ருத் உஜ்ஜுவலா திட்டத்தில் 78 கோடி 15 லட்சமும், மூலதன மானிய நிதியிலே 4 கோடி 6 லட்சமும், டூரிஸ்டில் பாதாள சாக்கடை திட்டம் 29 கோடி 46 லட்சமும், தூய்மை இந்தியா திட்டம் 98 லட்சமும், நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தில் 86 பணிகள் 8 கோடி 17 லட்சம் ஆக 4 ஆண்டு காலத்தில் இந்த ஆண்டுக்கு மட்டும் 78.6 கோடி 60 கோடி 136 கோடி 38 லட்சம் கிட்டத்தட்ட இந்த திருவாரூர் நகராட்சிக்கு நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இந்த ஆண்டு நடைபெற போகிற பணிகள் என்பது நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் ஜூப்ளி மார்க்கெட் பகுதியில் வணிக வளாகம் 8.63 கோடியும், மூலதன மானிய நிதி மற்றும் இயக்குதல் பராமரித்தல் பற்றாக்குறை நிதி, பழைய பேருந்து நிலைய கார் சாலை மற்றும் பேருந்து நிலையத்திற்கு 65 லட்சமும், பள்ளி மேம்பாட்டு நிதியிலே அங்கன்வாடிக்கு 16 லட்சமும் ஆக இந்த திருவாரூரில் இந்த ஆண்டு நடைபெறுகிற பணிகள் கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலத்தில் 200 கோடி ரூபாய்க்கு மேலாக நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் இந்த திருவாரூர் நகராட்சிக்கு வளர்ச்சி திட்டத்துக்காக வழங்கியிருக்கிறார்கள். குடிநீர் திட்டங்கள் என்று வருகிற போது காடு மூலம் 3 லட்சம் மக்களுக்கு 12 MLD குடிநீர் வழங்கப்பட்டுள்ளது. நகராட்சிகள் மூலம் 2 லட்சம் மக்களுக்கு 12 MLD குடிநீர் வழங்கப்பட்டுள்ளது. பேரூராட்சிகளுக்கு 1 லட்சம் மக்களுக்கு 6 MLD குடிநீர் வழங்கப்பட்டது. ஆக 6 லட்சம் மக்களுக்கு 30 MLD குடிநீர் வழங்கப்பட்டு வந்திருக்கிறது. இந்த 4 ஆண்டு காலத்தில் 4 ஆண்டு காலத்தில் குடிநீர் திட்டங்களுக்காக மட்டும் காடு மூலம் திருவாரூர் மாவட்டம், திருவாரூர், மன்னிலம், பொருளாச்சேரி, மன்னார்குடி, மேட்டூர் மற்றும் திருத்துறைப்பூண்டி ஒன்றியங்களை சேர்ந்த உள்ளடக்கிய 657 ஊரக குடியிருப்புகளுக்கு கூட்டு குடிநீர் திட்டம் 1127 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று இது முடியும் போது 4 லட்சம் மக்களுக்கு 29 MLD தண்ணீர் கொடுக்கும் 1127 கோடி ரூபாய் குடிநீர் திட்டம் வழங்கப்பட்டு வருகிறது. நகராட்சிகள் 3 குடிநீர் திட்டங்கள் 229 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. இது முடியும் போது கூடுதலாக 1 லட்சம் மக்களுக்கு 5 MLD வழங்கப்படும். நம்முடைய பொருளாச்சேரி பேரூராட்சியில் ஒரு குடிநீர் திட்டம் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. பாதாள சாக்கடை திட்டம் புதிதாக அறிவிக்கப்பட்ட குடிநீர் திட்டங்கள் திருவாரூர் மாவட்டத்தில் வேதாரண கூட்டு குடிநீர் திட்டத்தில் 6 கோடி மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேற்கூடிய திட்டங்கள் தவிர உள்ளூர் நீராதாரங்களை கொண்டு தனி மின்விசை திட்டங்கள் மூலம் 29 MLD வழங்கப்பட்டு வருகிறது. ஆக 2026 இந்த திட்டங்கள் அனைத்து நிறைவேறும் போது திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள மொத்தம் 13 லட்சம் மக்களுக்கு தேவையான 93 MLD தாராளமாக குடிநீர் வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, நம்முடைய பாதாள சாக்கடை திட்டம் ஸ்குவாட் மூலம் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் 229 கோடி மதிப்பீட்டில் மன்னார்குடி நகராட்சி பாதாள சாக்கடை திட்டம் நடைபெற்று வருகிறது. லட்சமும், திருத்துறைப்பூண்டிக்கு 73 கோடி 74 லட்சமும், திருவாரூருக்கு 280 கோடி 19 லட்சமும், மன்னார்குடிக்கு 170 கோடி 62 லட்சமும் நகராட்சிகளுக்காக நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார்கள். 7 பேரூராட்சிகள் குடவாசல் 18 கோடி ரூபாய், பொருளாச்சேரி 18 கோடி ரூபாய், முத்துப்பேட்டை 20 கோடி ரூபாய், நன்னிலம் 17 கோடி ரூபாய், நீடாமங்கலம் 13.15 கோடி, கேரளம் 10.46 கோடி, வலங்கைமான் இது 6.13 கோடி. அதை பேரூராட்சிகள் மூலம் 103 கோடியும்,
நகராட்சிகளுக்கு 603 கோடியும் இந்த 4 ஆண்டு காலத்தில் நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். இந்த பேருந்து நிலையத்தை வைத்து இதுபோல பேருந்து நிலையங்கள் நகராட்சி பகுதிகளிலும் பேரூராட்சி பகுதிகளிலும் புதிய பேருந்து நிலையங்கள், பழைய பேருந்து நிலையத்தை புதுப்பிப்பது, புதிய மார்க்கெட் அங்காடி எப்படி அமைந்திருக்கிறது போல் அங்காடி அமைப்பது, புதிய சமூக நலக்கூடங்கள் அமைப்பது, சாலைகளை அமைப்பது, குடிநீர் திட்டங்களை உருவாக்குவது, மழைநீர் வடிகால்களை கட்டுவது என்று இந்த 4 ஆண்டு காலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் நகராட்சி துறைக்காக நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார்கள். வந்து சொல்கிறாங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. நீங்கள் எது செய்தனாலும் கலைவான உடம்புட்டார், அது எனக்கு தெரியும். நம்முடைய ராஜா அவர்கள் ராஜா அவர்கள் தொழில்துறை அமைச்சராக இந்த பகுதியில் வந்து பொறுப்பேற்று மிக சிறப்பாக தமிழ்நாட்டில் தளபதி அவர்கள் பாராட்டுகின்ற வகையில் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய திருவாரூர் நகராட்சிக்கு இணையாக மன்னார்குடி நகராட்சியை உருவாக்க வேண்டும் என்று நம்முடைய மன்னை அவருடைய பேரனோட தலைமையில் இந்த நகராட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது. புதிய பேருந்து நிலையம் கட்டியாகிவிட்டது. புதிய அறிவுசார் மையம் இப்பொழுது ஆரம்பிக்க இருக்கிறோம். அது பாதாள சேகரத்தில் முடியும் போது என்ன சொல்கிறாரு, நான் ஓட்டு வாங்கணும் உடனே பின்னாலே ரோடை போடுன்றார். எனவே எந்த திட்டங்களாக இருந்தாலும் நாங்கள் இதை செய்கிறோம் என்று சொன்னால் இந்த ஊரில் இருந்து வளர்ந்த ஐயா கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் நம்முடைய கலைவாணன் அவர்கள். மண்ணின் மைந்தர் என்னோட சொந்த கொண்டார். இப்போ கூட அவர் சொன்னார், ஒருத்தர் கௌதமன் வந்திருந்தார். கௌதமன் அவர் சொன்னார், எங்கள் திருக்கோவில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருந்தது, எனவே எங்களுக்கு அவர் சொந்தம்னார். கலைவாணன் சொன்னார், மண்ணின் மைந்தருக்கு சொன்னதே நான் தான் 2004 எங்களுக்கு தான் சொந்தமாக சொன்னார். நான் சொன்னேன், ஏதோ 2 பேரும் இங்கே பிறந்து வளர்ந்துருக்கலாம், உருவாக்குறது திருச்சி மாவட்டம், நாங்கள் தான் திருச்சியில் நான் சொல்லிட்டேன். எனவே தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் எங்கெங்கு உலகெங்கும் இருக்கிற தமிழர்களுக்கு அவர் உறவுட்டார். அவரால் தான் உருவாக்கப்பட்டவர்கள். இந்த பேருந்து நிலையத்தை விரைவாக கட்டி முடித்து, மார்க்கெட்டை விரைவாக கட்டி முடித்த மக்கள் பயன்பாடு கொண்டு வந்திருக்கிறார் நகராட்சி தலைவர், அதற்கு துணையாக இருந்த சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அத்தனை பேருக்கும் எங்கள் துறையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். 12ஆம் தேதி மன்னார்குடியில் நம்முடைய பேருந்து நிலையத்தை திறந்து வைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்.